வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். தேமுதிக கூட்டணி சற்று முன் பிரேமலதா அறிவித்தாரா? அரசியலில் மாறும் அதிரடி திருப்பம் என்ன? வாங்க வீடியோவை முன்மாக்கலாம். அதாவது தமிழக அரசு நிலவக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலானது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் ஆளும் கட்சி திமுக, ஆண்ட கட்சி அதிமுக மற்றும் தமிழக புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் என தமிழகத்தில் 4 முனை போட்டி தான் அரசியல் திருப்பமுனையாக பார்க்கப்படுகிறதா. அதாவது திருவனந்தபுரத்தில் இன்று வரை யாருடன் நாங்கள் கூட்டணி அறிவிக்கப்படாத சூழல் தான் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா. தேமுதிகவின் பொருட்சான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு ரகசியமான கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியாகியிருக்கும் தகவல் தான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் கிளப்பிக் கொண்டிருக்கிறதா. அதாவது இந்த சந்திப்பின் போது தேமுதிக தரப்பில் கண்டிப்பாக 8 மக்களவை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கோரப்பட்டதாக கூறப்படுகிறதா. அதாவது எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கும் கட்சியுடன் தான் நாங்கள் கூட்டணி என்று பிரேமலதா அவர்கள் ஒரு பகிரங்கமாக அறிவித்திருந்தாலும் திரைமறைவில் திமுக தலைமையிடம் தூதுவிட்டிருப்பதாக அக்கட்சியின் அதாவது இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதில் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தேமுதிக கேட்கும் இந்த தொகுதிகள் என்பது கண்டிப்பாக யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் தங்கள் கூட்டணி என்பதை தெளிவாக கூறிவிட்டார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, இருப்பினும் கூட்டணி முடிவு அறிவிப்பை தேதியை தொடர்ந்து தள்ளி போடுவது வருவதும் தேமுதிக தொண்டர்களே ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக தேர்தல் களம் சூடுபிடிக்க நிலையில்தான் மற்ற கட்சிகளின் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது. ஆனால் தேமுதிக இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை ஒரு தெளிவான முடிவை எடுக்காமல் இழுபறி நிலையில் இருப்பதாகவும் களப்பணியில் ஈடுபட முடியாமல் அக்கட்சியின் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளார்களாம். இந்த காலதாமம் என்பது கண்டிப்பாக கட்சியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்ற ஒரு கவலை ஒருபுறம் இருக்க, தலைமை மீது இருந்த நம்பிக்கையும் மெல்ல மெல்ல குறைந்து வருவதாக உடன்பிறப்புகள் முணுமுணுக்க தொடங்கிவிட்டார்களாம். அதாவது தேமுதிக தொண்டர்கள் அனைவருமே இன்று வரை யாருடன் கூட்டணி அறிவிக்கப்படாத சூழல் தான் கண்டிப்பாக கட்சியின் மீது தலைவர்கள் மீதும் பெரும் அதிருப்தி நிலவக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கிற முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக இந்த தேர்தல் கண்டிப்பாக தேமுதிகவிற்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அதாவது தொண்டர்களும் கூட்டணி தான் கண்டிப்பாக தேமுதிக இடம்பெறும். அது மட்டுமின்றி மாபெரும் வெற்றி கூடும் என்ற நிலையில்தான் அமைச்சரவையில் கூட தேமுதிக தொண்டர்கள் இடம்பெறுவார் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கண்டிப்பாக கூடிய விரைவில் யாருடன் கூட்டணி என்பதை கூடிய விரைவில் அறிவிக்கக்கூடும் சூழல் கண்டிப்பாக உருவாகக்கூடும் என்பதே அரசியல் வியூகமாக வைக்கப்பட்டிருக்கிறதா. ஏனென்றால் அதாவது இன்னும் 2 காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் கண்டிப்பாக அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்க சூழல் கண்டிப்பாக உருவாகும். அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுக்கு நிலவக்கூடிய ஒரு முக்கிய தேர்தலாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.